ஸ்பெயின் பயணத்தை நிறைவு செய்து நாளை சென்னை வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஸ்பெயின் நாட்டின் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் மேற்கொண்ட சந்திப்பு வெற்றிகரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து 2 நாட்கள் ஆலோசனை. இன்று சென்னை வருகிறது தேர்தல் ஆணையத்தின் உயரதிகாரிகள் குழு. நாட்டின் சுதந்திரம் மற்றும் ஒருமைப்பாட்டுக்காக பாஜகவினர் உயிர் தியாகம் செய்தார்களா? நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. கடந்த 10 ஆண்டுகளில் 11 மாநிலங்களில் மோடி அரசு ஆட்சியை கவிழ்த்துவிட்டது. டெல்லி மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி தாக்கு. நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் 5 கோடி வழக்குகள் தேக்கம். கீழமை நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை மட்டுமே 4 கோடிக்கும் அதிகம் என தகவல். நவி மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. 27வது தளத்தில் பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்புத்துறை வீரர்கள். இந்தியா வெல்வது நிச்சயம் என்ற முழக்கத்தோடு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம். பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாக கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி திருப்பூர் நூல் வியாபாரியிடம் 1.5 கோடி ரூபாய் கொள்ளை. மோசடி கும்பல் 5 பேரை கைது செய்து 88 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். லடாக்கில் ஆயிரக்கணக்கானோர் திடீர் ஆர்ப்பாட்டம். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி போராட்டம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை.